Assalamu alaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி and எனக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ இது. இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறது வந்து யம்மி டம்மி ஆர்த்தி அக்கா செஞ்சிருந்த ஒரு ரெசிபி தான். கண்டிப்பா இவங்களை உங்க எல்லாத்துக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். டாப் உமன் யூடியூபர்ஸில் ஒருத்தங்க இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து கஸ்டர்ட் கேரமல் புட்டிங் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க 2 கார்னிஷிங் அவையோட. ஸோ அதை நான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நான் எப்படி இதை வந்து ரெசிபியை நான் வந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வந்து கேரமல் வந்து தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீ பிடிச்சிடும். ஆனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி வரணும். ஸ்பூன் எதுவுமே வந்து யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி பேனை வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த மாதிரி ஸ்வெர்ல் பண்ணி விட்டுட்டே நம்ம வந்து நல்லா சர்க்கரையை வந்து கேரமலைஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா சர்க்கரை எனக்கு நல்லாவே கேரமலைஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்ல ஒரு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நான் வந்து வச்சு எடுத்துருக்கிறேன். அதனால் அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 2 புட்டிங் பண்ண போகிறேன். அதனால் 2 கார்னிஷிங்காக அதனால் நான் வந்து 2 இந்த மாதிரி நார்மல் டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து டிஃபன் பாக்ஸ் இல்லைன்னா வேறு ஏதாவது நார்மலான கப்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட கேரமலில் நம்ம வந்து 2 டிஃபன் பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வந்து வச்சிடலாம். இதை வந்து உடனடியாக வந்து செட் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குயிக்காக அதை எடுத்துகிட்டு செட் ஆகிடும். அதனால் குயிக்காக நான் இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி எல்லா சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி நான் நல்லா வந்து திருப்பி விட்டுற போகிறேன். இது நல்லா சூடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்து செய்யுங்க. இப்போ நம்ம வந்து புட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் வந்து ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கிறேன். 2 முட்டையில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த முட்டை சர்க்கரை 2த்தையும் நான் வந்து நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் வந்து பால் வந்து சேர்க்கலாம். பால் வந்து காய்ச்சி ஒரு ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கலாம். எல்லாம் நல்லா கம்பைன் ஆகி வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி வந்து எடுத்துக்க போகிறோம். அப்போ தான் நம்மளோட கேரமல் வந்து நல்ல சில்கியாக அதோட மிக்சர் வந்து ரொம்ப சில்கியாக இருக்கும். அதே போல் கேரமல் வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாமே வந்து வெளியில் வந்துடும். இப்போது இந்த மாதிரி நான் நல்ல ஸ்மூத்தான ஒரு மிக்சர் நான் வந்து நல்லா வடிகட்டி வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்மளோட கேரமல் பாருங்கள் அப்படியே டக்குன்னு வந்து செட் ஆகிடுச்சு இந்த மாதிரி. இப்போ நம்ம இதுக்கு மேலேயே நம்மளோட புட்டிங் மிக்சர் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 டிஃபன் பாக்ஸ்லேயும் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா இதோட நான் வந்து டிஃபன் பாக்ஸோட மூடி வச்சு நான் இதை வந்து மூடிட போகிறேன். நீங்கள் இதில் வந்து நார்மலான கப்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு சாதாரண மூடி வச்சு மூடிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு சில்வர் ஃபாயில் வச்சு நீங்கள் வந்து மேலே வந்து கவர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஆர்த்தி அக்கா வந்து அவனில் வந்து பேக் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அவன் இல்லாதவங்களுக்காக. ஸோ ஸ்டீம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மேலே தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்மளுடைய 2 டிஃபன் பாக்ஸஸையும் வச்சுட்டு நான் இதை மூடிட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் நான் இதை நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா தான் நம்மளால் பிளேட்டிங் எல்லாம் பண்ண முடியும். இப்போ நான் இங்கே வந்து கார்னிஷிங் 2 விதமான கார்னிஷிங், ஒன்று வந்து ஸ்பன் சுகர், இன்னொன்று வந்து கேஜ் அந்த மாதிரி வந்து பண்ணிக்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம வந்து நம்மளோட சுகர் கேஜ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர், அதாவது பட்டர் பேப்பராக ஒரு பவுலில் இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு நான் மேலே நம்மளுடைய கேரமல் சாஸை இந்த மாதிரி லைனாக போட்டுற போகிறேன். ஸோ இந்த மாதிரி லைன்லாம் போட்டுறதுனால நம்மளுக்கு வந்து ரிமூவ் பண்ணும்போது ஒரு கேஜ் ஃபார்ம்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அடுத்ததாக அது வந்து அப்படியே வந்து ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஸ்பன் சுகருக்கு வந்து அதே கேரமல் சாஸ் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி 2 ஃபோக் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து
காற்று வீசுகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது வந்து ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு பஞ்சு மிட்டாய் மாதிரி அது வந்து வரும். ஸோ அதுதான் வந்து ஸ்பன் சுகர். அது வந்து ஒரு விதமாக க்ரன்ச்சியாகவும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் புட்டிங்கில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா. இப்போ நம்ம இதை வந்து ஸ்பன் சுகரையும் பண்ணி வந்து ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பன் சுகர் வந்து பண்ணதுக்கப்புறமா ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக மெதுவாக நம்ம இதோட இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த ஒரு பர்ஃபெக்டாக நல்லா உடையாமல் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதோட டெக்ஸ்சரே வந்து சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கார்னிஷிங்க்கு வைக்கும் பொழுது. இப்போது நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஸ்பன் சுகர் வந்து மேலே கார்னிஷிங்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சூப்பராக எனக்கு வந்து அவுட்புட் வந்து வந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இப்போது நம்மளுடைய சுகர் கேஜும் வந்து நான் வந்து லைட்டாக வந்து ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். எனக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோவாக வந்து பொறுமையாக நம்ம வந்து எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து கேஜ் வந்து வந்துடும். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிளேட்டிங்க்கு வந்து இந்த மாதிரி 2 பிளேட் வச்சுட்டு நம்மளுடைய புட்டிங் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸில் இருந்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நான் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்மால் புட்டிங் நான் வந்து எடுத்துருக்கிறேன். சின்ன டிஃபன் பாக்ஸில் இருந்தது. இந்த மாதிரி நல்லா கவுத்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணோன்னா ரொம்பவுமே சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த புட்டிங் வந்து அப்படியே அழகாக வந்து வெளியில் வந்துடும். பார்க்குறதுக்கு செம்ம அழகாகவும் டேஸ்ட்லையும் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு டேஸ்ட் அண்ட் இது வந்து எவ்வளோ ரொம்ப நல்ல கூயியாக ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு வேளை உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஜஸ்ட் நீங்கள் நைஃப் வச்சுட்டு அதோட ஓரங்களை இந்த மாதிரி ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக சூப்பராக வந்து வந்துடும். இந்த மாதிரி நம்ம பண்ணி வந்து நம்மளுடைய புட்டிங்ஸை நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப அழகாக வந்துருக்குது. இப்போது நம்மளுடைய ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்பன் சுகர் அண்ட் சுகர் கேஜ் ரெண்டுத்தையும் நம்ம வந்து பிளேட்டில் வந்து அசெம்பிள் பண்ணிடலாம். என்னுடைய சுகர் கேஜ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உடஞ்சிருச்சு. ஸோ நான் அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கேஜ் மாதிரி ஃபார்மில் இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்டிக்ஸ் மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட போகிறேன். இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது அது வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரியும் நீங்கள் வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னொரு புட்டிங்கில் நான் நம்மளோட ஸ்பன் சுகரை நான் வந்து மேலே வச்சிட போகிறேன். பார்க்குறதுக்கு நல்ல க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ நம்ம இப்போ அதை வந்து வெயிட் பண்ணாமல் நான் வந்து உடனடியாக நான் இதை வந்து டேஸ்ட் பண்ணிட போகிறேன். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். அப்படியே நம்ம இதை வந்து ஸ்பூனில் எடுக்கும்போது அவ்வளோ ரொம்ப சாஃப்டாக அப்படியே தானாக அது வந்து வருது. நல்ல கூயியாக இருக்குது சாப்பிடும்போது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இது ஒரு டேஸ்ட் வந்து எவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் இந்த கார்னிஷஸ் எல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுத்திக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே.